This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல, அந்த அரிசியை வச்சு இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுவும் எவ்வளோ ஈஸியாக சுலபமாக டேஸ்ட்டாக அழகாக பண்ணலான்னு பார்க்கலாம். சாப்பாடு உதிரி உதிரியாக வரும், அரிசியும் நல்லா வெந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இந்த அளவு கழுவி எடுத்ததுக்கப்புறம் அரிசி எடுத்துக்கிடுவோம். அரிசி வந்து நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தான். இதை வந்து நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரமாக ஊறணும். அதனால் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பட்டை எடுத்திருக்கேன். பட்டை ஒரு 10 கிராம், கிராம்பு ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி இதுவும் அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தயவுசெய்து சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் ஊற்றினோன்னு அப்படியே முட்டை முட்டையாக வருதா, இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் குக்கரு. இப்போ இதை நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நம்ம பரப்பி விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நான் இன்றைக்கி 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி சுவையாக இருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். அது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் இஞ்சி பூடு சேர்க்கணும். இப்போ நான் இஞ்சி பூடு வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூடோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு வதங்குதுன்னு. அடியில் பிடிக்காது அப்படின்னா தான். இப்போ இதில் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதே நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மசாலாவும் நல்லா வதங்கட்டும். அவ்வளவுதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். மசாலா எல்லா இடமும் படணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துருச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கறிக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தான் தக்காளி சேர்க்கணும். நான் 2 தக்காளி நல்லா சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கிரும். அதனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா கடிபடாது.
இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. மூடி போட்டு வேக வச்சதுல கறியும் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. கறியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் சீரக சம்பா பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா 1,5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசிங்கிறனால நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு, புளிப்பு எதுனாலும் செக் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கம்மியா இருக்கு. அதனால நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தா தான் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் வெந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்போ இத மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ இதில் நம்ம அரை லெமன் வந்து புழிஞ்சு எடுத்துருக்கேன். அந்த சாறை இதில் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக அரை லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டா அத கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க அரிசிய தண்ணிய நல்லா வடிகட்டிட்டு இதில சேர்த்துக்கலாம். அரிசிய சேர்த்து அப்படி லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில மூடி போட்டு மூடி இந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர்ற அளவுக்கு கொஞ்சம் சிம்ல வச்சே வேக வச்சுக்கோங்க. பாருங்க ஓரளவுக்கு அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலா வந்துருச்சு பாருங்க. 2மே சமமாயிட்டு. இப்போ நம்ம இதில் வெயிட் போடணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த மூடியை வச்சு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். ஏதாவது கல் நம்ம இடிகல், இடி உரல் எது இருந்தாலும் சரி அதை வச்சு இதை நம்ம அப்படியே வெயிட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு அரை மணி நேரம் ஆனதுனால நான் அதை எடுக்கிறேன் மெதுவாக. இல்லை மூடியில் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி வந்து உள்ளே போகாத அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு பிரியாணி. எவ்வளோக்குள்ள உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அடியில் வந்து பிடிச்சிருக்கவே செய்யாது. உங்களை நல்லா எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் அடியில் நமக்கு பிடிக்காது. நல்லா அடியில் உள்ள எல்லாமே நல்லா ஒன்று போல் வந்து வரும். பிரியாணி வேஸ்ட் ஆகாது. சூப்பராக தயாராகிடுச்சு நமக்கு பிரியாணி. பார்த்தீங்களா அடியில் எதுவுமே பிடிக்கல. நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.